பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். பயணியர் குழுமத்திலிருந்து பயணியர் திரு குமாரசாமி அவர்களோடு தான் பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், உங்களுடைய லைஃப் கிராஃபியை பார்க்குறப்ப ஒரு பெரிய குழுமம், அதற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறப்ப அதை வழி நடத்துகிறது. நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக அமெரிக்காவில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வழி நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எப்படி நடத்துனீங்க? ஐ ஜஸ்ட் ஃபிட் இன். எனக்கு கூட வேலை பார்க்குறவங்கள அங்கே இருந்தது மாதிரியே தான். ஐ ட்ரீட் தம் ஆஸ் மை பார்ட் ஆஃப் மை டீம். என்னையே நான் ஐ எம் பார்ட் ஆஃப் யுவர் டீம் தான் சொல்லிக்கிறது. ஐ எம் யுவர் பாஸ்ன்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. அந்த மாதிரி ஒரு அணுமுறை வளர்ச்சியத்தில் இது மற்ற எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பர்டிகுலர்லி இப்போ எஜுகேஷன் செக்மெண்ட்டில் நீங்கள் போகிற சமயத்தில் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள்ட்ட தான் பல சமயத்தில் நம்ம அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும். அதில் ஐ ஹவ் பீன் ஐம் ஒன் வித் தம். குறிப்பாக இப்போது தாத்தாவோட வரலாறு படிக்கிறப்ப நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதனை ஒவ்வொன்றையும் கடந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது தான். தாத்தாவை பற்றி சொல்கிறப்பே இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வரப்போ உங்களுக்கு நிறைய சவால்களை எல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஏன்னா பிஸ்னஸ்ன்றது லைஃப்பில் பல விஷயங்கள் நம்ம சந்திக்க வேண்டும். அதெல்லாம் நீங்கள் எப்படி கடக்குறீங்க? என்ன நினைப்பீங்க? அதை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான உத்தியை பயன்படுத்துகிறீங்க? என்னோட கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கோல்ஸ் தான் நம்ம டார்கெட்ஸ்னு. ஸோ அந்த கோல்ஸை ரீச் பண்ணக்கூடிய ஸ்கில் செட் ஓரளவுக்கு என்கிட்ட இருக்குது. இல்லாட்டி எங்கள் தாத்தா பண்ணது மாதிரி நான் அதை ரீச் பண்ணக்கூடிய ஸ்கில் உள்ள நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். அண்ட் தட் ஃபார்முலா ஒர்க்ஸ். இன்னைக்கு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் கூட விவசாயத்திலிருந்து வேற ஒரு துறைக்கு தான் போகணும், விவசாயிகளே அதை தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் உங்களுக்கு பேஷன் இவ்வளவு தூரம் ஆர்வம் அக்ரிகல்ச்சர் மேலே? அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, அக்ரிகல்ச்சர் இஸ் ரியலி ரெமுனரேட்டிவ். ஒழுங்காக பண்ண இன்னைக்கு ஏன் ஒரு குரூப் வெளியே போயிட்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு கரெக்டாக பண்ணுறதுக்கு கரெக்டான இன்புட்ஸ் கிடைக்கல. அவங்க சில அணுகுமுறையில் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல. நம்ம நாட்டில் பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் ஃபுட் இல்லாமல் ஃபுட் செக்யூரிட்டி இஸ் அ பிக் ப்ராப்ளம். பிஎம்ஓலேருந்து தே கீப் டாக்கிங் அபவுட் ஃபுட் செக்யூரிட்டி. ஃபுட் செக்யூரிட்டி அச்சீவ் பண்ணோம்னா நம்ம ஃபுட் பேஸ் கரெக்ட் ஆகணும். இந்தியாவில் 365 நாள் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். வெளிநாடுகளில் நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கிறேன், 6 மாதம்தான். பனி இருக்கும், தோண்டி சீரை போடுவான். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சன்லைட் வந்த உடனே வித்து முளைக்கணும்னு அவன் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு பக்கம் பனி நெருக்கும், இன்னொரு பக்கம் கோல்டு நெருக்கும். இந்த ரெண்டுக்கு இடையில தான் அவன் பண்ணி ஆகணும். நமக்கு அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. நமக்கு ஆம்பிள் ரெயின் இஸ் தேர், ஆம்பிள் சன்லைட் இஸ் தேர். நம்ம யூஸ் பண்ணல. ஆனால் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு யாரையும் நான் குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியல. திஸ் இஸ் வாட் டாக்டர் லக்ஷ்மணன் அண்ட் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் டாட் மீ. எப்படி இதை ஃபைன் டியூன் பண்ணி எடுத்து கொண்டு போகிறதுன்னு. அண்ட் மிஸ்டர் பாலசுப்ரமணியம்ஸ் ஃபார்ம் இன் சென்னை படப்பையில் இருக்குது. கேட் ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போவும் அது நடக்குது. அவர் இல்லைனாலும் நடக்குது. 3 பயிர் போடுவாங்க. இங்கெல்லாம் இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய வெள்ளம் நீர் பாசனங்கள் உண்டு. இங்கே எனக்கு தெரிஞ்சு 2 தான் போடுறாங்க. இவங்க மட்டும் 3 போடுவாங்க. ஸோ ஒரு ரைஸ் கிராப், ஒரு வெஜிடபிள் கிராப், ஒரு பல்ஸ் கிராப் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இன் 12 months ஒரு 10.5 months விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ தென் ஆட்டோமேட்டிக்லி யுவர் ரெவன்யூ கோஸ் அப் இல்லைங்களா. அண்ட் வேலையும் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபார்மர், உங்களுக்கு ஃபுல் ரவுண்ட் த கிளாக் வேலையும் இருக்கும். இதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி, இந்த 2 தான். எங்களோட ஆராய்ச்சி செயல்பாடுகளில் நாங்கள் சில யுக்தி முறைகளை கையாண்டு கிட்டத்தட்ட இந்தியாவில் தேவைப்படுற எல்லா கிராப்ஸுக்கும், காட்டன் ரைஸ்லேருந்து காட்டன் வரைக்கும் அண்ட் ஆல் things in between, fruits, vegetables எல்லாம் சேர்ந்து 2 to 3 times the production that India generally produces. ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சரல் என்டர்பிரைஸை பண்ணணும்னா 6 டெக்னிக்கு நீங்கள் நல்ல கரெக்டாக கையாளணும்.
எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் வந்து நீ இவன் பண்ணிட்டு இருக்கிற இதை எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுன்னு அந்த அந்த பாதையில் யாராவது வந்தாங்கன்னா டெஃபினட்டாக we are willing to teach everybody. ஆக்சுவலாக சார் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக செய்தித்தாள்களில் வந்து விவசாயி துயரம், விவசாயி தற்கொலை அப்படின்றப்ப இந்தியா தமிழக சூழலில் வந்து விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும்னு கேட்குறப்பே ரொம்ப சர்ப்ரைசிங்காக கிடையாது. வேறு எதுக்காக சொல்ல, பிகாஸ் ஐ நோ இட் ஹேப்பன்ஸ். ஒரு ஏக்கரில் வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்லி 1 lakh. இதோட கூட உண்டு. நான் வந்து ஒரு ஒரு பொம்பாஸ்டிக்காக சொல்லாமல் சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லலை, இட் இஸ் ஹேப்பனிங் இன் சென்னை. என்னோட குரு டாக்டர் லக்ஷ்மண் இஸ் இந்த யூஎஸ். அவர் இன்னும் அவரை இந்தியாவில் வர முடியறதில்லை இப்போல்லாம், பட் மானிட்டர் பண்ணுவார். எங்களுக்கு மோட்டிவேஷ்னல் மெசேஜஸ் அனுப்புவார். இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்கள் இந்த பிரச்சனையாக இப்படி பண்ணுங்கன்னு. இவ்வளவு தளங்களில் நான் முன்பே சொன்னது மாதிரி உங்கள் கிராண்ட் ஃபாதராக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் பல துறைகளில் தடம் பதித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துகிட்ருக்கிறீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருந்துகிட்ருக்கிறப்போ இந்த பிஸ்னஸில் உங்களோட வெற்றி அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? எது உங்களுக்கு ஒரு மன நிறைவை தந்ததுன்னா எதை சொல்லுவீங்க? என்னோட கோல் எல்லாமே மன நிறைவு தரக்கூடிய கோல்ஸ் தான். எல்லாத்துலேயுமே சர்வீஸ் லிங்க் ஆகிருக்கு. ரீச்சிங் அவுட் டு பீப்புள், நீடி ஆர் நாட். நீங்கள் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஐ ரீச் அவுட் டு த நீடி. அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா ஐ ரீச் அவுட் டு எவ்ரிபடி. வர்மக்கலைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி நானும் என்னோட மனைவியும் டாக்டர் சண்முகம் இன்வால்வ் ஆகிருக்கோம். அரி ஃபவுண்டேஷனோட we are connected. We do joint projects. அதில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து வாத்சல்ய பாவம்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு அவங்களோட கஷ்டங்களை குறைக்கிறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு சில நுட்பங்கள் இருக்குது. வர்மக்கலையில் டாக்டர் சண்முகம் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது நல்லாவே ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச பொழுது தான் இதிலேருந்து நம்ம இதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். இந்த குழந்தையால் நடக்கிறதுக்கே சில சமயம் கஷ்டமாக இருக்கும். இந்த குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு கிளினிக்கு போகிறது வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள். ரைட். டே டு டே லிவிங் வித் த சைல்ட் இட்ஸெல்ஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பேரண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸை எதுக்கு நம்ம சென்டரில் வச்சு கொடுக்கணும்? மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்களுக்கு டைரெக்டாக வீட்டுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்சல்ய பாவம் என்ற ப்ராஜெக்ட் வாஸ் ஃபார்ம். அண்ட் வாத்சல்ய பாவம் அதோட மீனிங் வந்து குழந்தைய தெய்வமாக பாவிக்கிறது. ரைட். ஸோ we very strongly believe in this project. And already சென்னையில் we had done one project. கிட்டத்தட்ட 500 குழந்தைகள் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இப்போது கடந்த ஒரு மாதமாக வர்ற ஃபீட்பேக்கில் very good successes come. The parents are very happy. Emails are flowing in. So எங்கள் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே have a social bent. So அதில் வந்து either we reach 100 people or we reach 10,000 people. It depends on நம்ம எவ்வளவு இம்பேக்ட்ஃபுல்லாக நம்ம பண்ணுறோமோ அதை பொறுத்து வருது. பட் we reaching people, so automatically the satisfaction come to us. நான் ஓவராலாக உங்களோட லைஃப்பை பார்க்குறப்ப வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கிறப்ப அது ஒரு பரபரப்பான ஒரு கன்சியூமரிசத்தை நோக்கி ஓடுற ஒரு கண்ட்ரியாக இருந்துட்டுருக்கு. அங்கே நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு மெடிசன் ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டாக இருந்தது, அப்பா ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் உங்கள் லைஃப்பில் உங்களோட பேஷன் அப்படின்றது அதுலேருந்து டைரெக்டாக ஒரு 360 டிகிரி ஷிஃப்ட் ஆகி அக்ரிகல்ச்சர், பிளான்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ், அப்புறம் வர்மா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம இந்திய மரபை நோக்கிய ஒரு பேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்குள்ள நீட் எஜுகேஷன், யூத் எஜுகேஷனுக்கு நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் வேணும், ப்ரோட்டீன்ஸ் வேணும். அண்ட் ஹெல்த் வந்து முன்னாடி எத்தனை பேர் டேப்லெட் சாப்பிட்டாங்க, யாரும் பண்ணல. இப்போ தான் நம்ம we have shifted to a culture where we can't survive without tablets. அந்த அண்ட் டேப்லெட்ஸ் சாப்பிடுச்சுமே சைடு எஃபெக்டும் சேர்ந்து வருது. அவர் நேச்சுரல் மெடிசன்ஸ் டோன்ட் ஹேவ் தட். வர்மக்கலை either it works for you or உங்களுக்கு ஒர்க் பண்ணாது.
அதுதான் வர்மக்கலையில் உங்களுக்கு வாட் ஐ அண்டர்ஸ்டுட். நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ தொட்டு அது தப்பாக போயிடுச்சுன்னா என்னென்னு. தப்பாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒர்க் பண்ணால் இல்லாட்டி ஒர்க் பண்ணாது, which is okay. It's like drinking water, either it helps you or it just goes through the system. ரொம்ப ஒரு நிறைவான ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் டிப்ஸ் என்ன இருக்கக்கூடியது, எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுறது, பிஸ்னஸில் எப்படி வெற்றி பெறுறது, அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறோம், அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி, அதோட பிஸ்னஸை கனெக்ட் பண்ணுற அந்த பார்வை ரொம்ப புதுமையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்குமே ஒரு நல்ல பார்வை, ஒரு நல்ல செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதற்கும் சேர்த்து பேசும் தலைமை சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். என்ன நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை தேடி தான் பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. வித்தியாசமான மனிதர்கள், அந்த துறையில் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி, அவர்களுடைய முன்னோர்கள் போட்டிருக்கக்கூடிய பாதை, அதிலிருந்து இவர்களினுடைய தனித்துவமான குணங்கள் என்ன, எது இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தியது, வெற்றியாக எதை நினைக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு வெற்றியாளர், ஒரு சாதனையாளர் உங்களுக்கு தன் நேர்காணல் மூலமாக பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த பயணம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல சிறப்பு விருந்தினரோடு வித்தியாசமான துறையின் அனுபவங்களோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.